இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை லூக்கான சுவிசேஷம் அதிகாரம் 1:13. சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவ சமூகத்தில் நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. இந்த காரியம் என் லைஃப்ல நடக்கணும், இந்த காரியத்துக்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், இன்னும் என் லைஃப்ல நன்மைகள் இல்லையே, ஆசீர்வாதங்கள் இல்லையே, இப்படிப்பட்ட ஒரு தேவைக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், இன்னும் அது நடக்கவில்லையே என்ற பல எதிர்பார்ப்போடு நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பிரியமானவர்களே, யார் இந்த சகரியா அப்படின்னு நம்ம வேதத்துல பார்க்கும்போது ஆசாரிய ஊழியம் செய்த ஒரு தேவ மனிதர் தான் இந்த சகரியா. 2 பேரும் கணவன் மனைவி, சகரியா மற்றும் இவனுடைய மனைவி எலிசபெத், 2 பேரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் நடக்கிறவங்க, கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறவங்க. 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களா இருந்த குடும்பம் தான் சகரியா எலிசபெத் குடும்பம். பிரியமானவர்களே, அதிக வயது சென்றாயிற்று. எலிசபெத் இப்ப மலடியா இருக்கிறாங்க. அவங்க லைஃப்ல ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஆனாலும் தேவ சமூகத்துல அவங்க வேண்டுதல் செய்து கொண்டே இருந்தாங்க. பிரியமானவர்களே, ஒரு நாள் தேவ சமூகத்தில் அந்த வேண்டுதல் எட்டப்பட்டது, ஜெபம் கேட்கப்பட்டது. பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலிருந்து பதில் கிடைத்தது. சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி கர்த்தர் அற்புதத்தை செய்தார், அதிசயத்தை செய்தார். வயதான காலத்துல எலிசபெத் அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. சாதாரணமான ஒரு குழந்தை இல்லை, ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதனாகிய யோவான் ஸ்நானகனை பெற்றெடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த பாத்திரங்களை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களை, இந்த காலை வெள்ள கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்க வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். அநேக வருடங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமாக உங்க வேண்டுதலுக்கு கர்த்தர் பதிலை தரப்போகிறார். அது சாதாரணமான ஆசீர்வாதமா இருக்காது. எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பயப்படாதே, வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. பயப்படாதே, வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறதே. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ இந்த காரியங்கள் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கற்பத்தின் கனிக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா, நீர் அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்ல சுகத்தை தருவீராக. குடும்பங்கள சமாதானம், சந்தோஷம் உண்டாகட்டும். பிரிவினைகள், கசப்புகள், கோபங்கள் மாறட்டப்பா. ஏசப்பா, உங்க பிரசனத்தால் நிரப்புவீராக. பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்க வேண்டுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். சீக்கிரத்துல பதிலை தரப்போகிறார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, உங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.